சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இந்த பணியின் முக்கியத்துவம் பற்றி அங்குள்ள நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, ஏற்கனவே இந்த அகழாய்வு பணிகள் பெருமளவிலான தமிழர்களுடைய பெருமையை வெளிக்கொண்டு வந்தது. இப்போ இந்த கட்டம் தொடங்கப்படுவதனுடைய முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் தெரிய வரலாம் என்று சொல்லப்படுகிறது? அபிநயா, தமிழ் நாகரிகத்தினுடைய அந்த தொன்மையினுடைய சாட்சியா இருக்கக்கூடிய கீழடியில் இன்று 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெறுகிறது. முதல் 2 கட்டங்களில் நடத்தியிருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னார், இது மொத்தம் 110 ஏக்கர் பரப்பளவில் வெறும் 10 விழுக்காடு ஆய்வு மட்டுமே நாம் மேற்கொண்டிருக்கோம். எனவே முழுமையான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையின் நோக்கத்தில் இந்த அகழாய்வு பணிகளான துவங்குகிறது. இதுவரைக்கும் நடைபெற்ற அந்த 9 கட்ட அகழாய்வுகளில் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நகர நாகரிகத்தோடு தமிழர்கள் வாழ்ந்ததும் 6ஆம் நூற்றாண்டிலேயே எழுத்தறிவு பெற்றவர்களாக வாழ்ந்ததும் கட்டுமான நுட்பங்களும் படைப்பாற்றல் கொண்டவர்களாகவும் நெசவு, இரும்பு இப்படி பல்வேறு தொழில்களிலும் சிறந்திருந்தவர்களாக சாட்சிகள் கீழடியினுடைய இதுவரைக்குமான அகழாய்வுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் கட்ட அகழாய்வில் என்ன கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அப்படிங்கறதா இப்போ நமக்கு முன்னிற்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அகழாய்வு நடைபெறக்கூடிய இடம் என்பது ஒரு 1.5 ஏக்கர் பரப்பளவுல 7ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்ற கீழடி பக்கத்தில் கூட கீழடி, கொந்தகை உள்ளிட்ட பகுதிகள் நடைபெறுது. இந்த அகழாய்வுல இதுக்கு எதிர்த்தாப்புல நடந்த இடத்துல என்ன கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா கார்பன் டேட்டிங், அதாவது காலத்தை அளவிடுவதற்கான கார்பன் கரிம துகள்கள்லாம் கிடைச்சிருந்தது. அதனுடைய பக்கத்தில் இது நடக்கக்கூடிய காரணத்தினால இங்கேயும் அதே அளவுக்கான கார்பன் டேட்டிங் மறுபடியும் கிடைக்கலாம். அதாவது ஏற்கனவே 2600 ஆண்டுகள்னு இந்த வயதை, இந்த காலத்தை கணக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் 3 அடி வரைக்கும் ஏற்கனவே தோண்டிருந்தாங்க. இதுல 4.5 அடி வரைக்கும் கீழே தோண்டுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அதுபோக அப்படி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கரிமங்கள் கார்பன் டேட்டிங் மூலமாக இன்னும் இதனுடைய வயது அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொல்லியல் ஆய்வாளருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறித்த ஓடுகள், சான்றுகள் எல்லாம் இதுக்கு அருகில கிடைச்சிருந்து, அதனால மறுபடியும் அது சார்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல அதுக்கு முன்னாடி இந்த எழுத்து குறியீடுகள் பொறிக்கப்பட்ட ஓடுகளோ சான்றுகளோ கிடைக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ஏற்கனவே நம்ம இன்ன வரைக்கும் தமிழர்களுடைய நீர் மேலாண்மை, அவங்களுடைய கட்டுமான நுட்பங்களுடைய சாட்சியாக செங்கல் கட்டுமானங்கள் எல்லாம் மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சிகளும் இங்கே கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இதுவரைக்கும் 9 கட்ட அகழாய்வுள்ள தமிழர்களை உலகம் முழுக்க எல்லாரையும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இந்த கீழடி நிலம் இந்த அகழாய்விலும் மிகப்பெரிய புதிய ஆச்சரியங்களை அளிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொல்லியல் ஆய்வாளர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் இருக்கு. அபிநயா, மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் இந்த 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன. இது குறித்த விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வெற்றி.